அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் கதையின் தலைப்பு 2 விவசாயிகள். ஒரு கிராமத்தில் ராமன் மற்றும் கண்ணன் என்ற 2 விவசாயிகள் வாழ்ந்து வந்தனர். ராமன் தினமும் கிடைத்த பணத்தை அன்றே செலவு செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். நாளை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? இன்று சந்தோஷமாக இருந்தால் போதும் என்பதே அவரது கொள்கை. ஆனால் கண்ணன் கொஞ்சம் வித்தியாசமானவர். அவர் எப்போதும் எதிர்காலத்தை நினைத்து செயல்படுவார். இந்த இந்த ஆண்டு நல்ல அறுவடை கிடைத்தால் அதில் ஒரு பகுதியை சேமித்து வைப்பார். புதிய விதைகளை வாங்கி வைப்பார். அவசர நிலைக்கு சிறிது பணத்தையும் சேமிப்பார். ஒரு வருடம் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. மழையே பெய்யவில்லை. பல விவசாயிகள் பயிர்கள் பாதிக்கப்பட்டன. ராமனுக்கு மிகவும் கஷ்டமாகிவிட்டது. வீட்டில் பணமும் இல்லை, விதைகளும் இல்லை. குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று கவலைப்பட்டார். ஆனால் கண்ணன் அமைதியாக இருந்தார். அவர் சேமித்து வைத்திருந்த பணத்தையும் விதைகளையும் பயன்படுத்தி தனது குடும்பத்தை பாதுகாத்தார். இதை கண்டு ராமன் கேட்டார், கண்ணா, எல்லோரும் கஷ்டப்படும் போது நீ மட்டும் ஏன் அமைதியாக இருக்கிறாய்? கண்ணன் சிரித்தபடி சொன்னார், நான் இன்று மட்டுமல்ல, நாளையும் நினைத்து வாழ்ந்தேன். எதிர்காலத்தை நினைத்து எடுத்த சிறிய முடிவுகள் இன்று என்னை காப்பாற்றுகின்றன. இந்த வார்த்தைகள் ராமனுக்கு பெரிய பாடமாக அமைந்தது. அன்றிலிருந்து அவர் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க தொடங்கினார். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். எதிர்காலத்தை பற்றி திட்டமிட ஆரம்பித்தார். இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது, இன்றைக்காக மட்டும் வாழாதீர்கள், நாளையும் நினைத்து இன்று செயல்படுங்கள். எதிர்காலத்தை பற்றி சிந்தனை பயத்தை உருவாக்காது. அது பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் நமக்கு கொடுக்கும். நண்பர்களே, எப்பொழுதுமே எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டும் இருக்கக்கூடாது. நம் நிகழ்காலத்தில் நாம் வாழ வேண்டும். நிகழ்காலத்தில் நம் வாழ்க்கை வாழும்போது ஓரளவு எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அதற்குண்டான செயல்பாடுகளையும் தினமும் நாம் செய்ய வேண்டும். எதிர்காலம் என்ற ஒன்று நமக்கு எப்போதும் உண்டு. அதை மட்டும் நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தில் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடாது. நிகழ்காலத்திலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எதிர்காலத்திற்கும் நாம் தேவையானதை சேர்த்து வைக்க வேண்டும். அது பணமாகவும் சரி, நேரமாக இருந்தாலும் சரி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு கதையில் நாளை சந்திக்கிறேன்.